திவ்யா கேட்குது. அப்போ இந்த வீட்டில் எல்லாருமே கரெக்டாக பண்ணுறாங்களா? திவ்யா டைட்டில் வின்னர் ஆக போகுதுங்க. திவ்யா தான் டைட்டில் வின்னர். வேறு லெவல் பண்ணுது. ப்ராங்க் பண்ணியிருக்கு. அந்த இதோ கையில் வச்சுருக்கு இதை வீசிட்டு எல்லோரும் இப்படி தான் பண்ணுவீங்களா? நான் என்ன விளையாட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்கேண்ணா? நான் என்ன சொம்பையானா? அப்படிங்கிற மாதிரி திவ்யா கொந்தளிக்குது. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கனியை வந்து ப்ராங்க் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல். திவ்யா பிளான் பண்ணிச்சு மொத்தமாக ஒரு ப்ராங்க் பண்ணலான்னு. இல்லை வினோத் வேறு வந்து கலாய்ச்சி விட்டார். கமுரு வேறு ஓடுறான். இங்கேருந்து ஓட்டம் முடிச்சிட்டான். எடுத்தான் பாரு ஓட்டம் அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டான். திவ்யானாலே பயப்படுறாங்க எல்லாருமே வீட்டில். நம்ம 2 பேரும் ஒரு கான்வர்சேஷன் பண்ணோம். அதை நான் அப்பயே முடிச்சிட்டேன். இல்லை கனி, நீங்கள் உங்கள் தப்பே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேறீங்க. நீ கேவலமாக பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ப்ராங்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு திவ்யா. சுபிக்ஷா வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி முடிச்சுட்டு நிற்கிது. ஐயா இவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னே எனக்கு தெரியலையே. அது ஒரு பக்கம் குழம்பிருச்சு. என் குடும்பம் வேறு வருதுடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அது வந்து குடும்பத்தை நினச்சிக்கிட்டு அது ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு இருக்கு சுபிக்ஷா. இந்த திவ்யா வந்து ப்ராங்க் பண்ணுறங்கிற பேரில் கனியை பிடிச்சி போட்டு அம்பளுத்துக்கிட்டு இருக்கு. கான்வர்சேஷன் முடிஞ்சிருச்சுன்னா அதோட உண்ணும். நான் சொல்கிறதையும் கேட்கணும். நீங்கள் நான் சொல்கிறதே கேட்க மாட்டீங்க கனி அப்படின்னோன்னா கனி லைட்டாக அதோட சுயரூபம் வெளில வருது. இது என்ன சொல்லுதுன்னா, நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்ட்டு தூக்கி வீசிட்டு கிளம்புறேன்ட்டு கிளம்புது. கடைசியில் அது ப்ராங்க்கு. இவருக்கு தெரிஞ்சு போச்சு. வினோத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அதான் வந்து கலாய்ச்சி விட்டார். நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்க, இவருக்கு இப்படி தான் பண்ண தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. கனி சொல்லுது, இது என்னோட கருத்துங்க திவ்யா. ஏங்க உங்களுக்கு ஒரு கருத்து எங்களுக்கு ஒரு கருத்துனா புரியல எனக்கு. அப்போ எனக்கு ஒரு கருத்து இருக்கக்கூடாதா? எனக்கு ஒரு கருத்து உங்களுக்கு ஒரு கருத்து தான் இருக்கும். அதை நான் அக்செப்ட் பண்ணிட்டேனேன்னு சொல்லுது கனி. அதான் ப்ராங்க் பண்ணுறாங்க முடியாது. அப்போ எல்லோரும் இந்த வீட்டில் கரெக்டாக இருக்காங்களா? யார் யார் கரெக்டாக இருக்கா சொல்லு பார்ப்போம். நீ ஒரு அன்பு கேங்க தானே, நீ சொல்லு பார்ப்போம். எப்படிங்க நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் உங்களை? இந்த வீட்டில் நான் இருக்கக்கூடாதா? இந்த வீட்டில் ஆளுக்கு ஒரு கழுத்து எனக்கு ஒரு கழுத்துனா நான் அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? ஐயோ உங்களுக்கு உங்கள் மேலே அந்த மாதிரி எனக்கு வந்துடுச்சுங்க. இப்போ சுபிக்ஷா இருந்தால் கூட அதையும் நான் அப்படி தான் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கனி சொல்லுது. கேட்க மாட்டேது. அப்போ நான் இதெல்லாம் விளையாட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். நான் விட்டு வீசிட்டு சண்டையை கிளப்புற மாதிரி கிளப்பி விட்டு கிளம்பிடுச்சு. கனிக்கு ஒன்றும் புரியலை. என்னடா பண்ணுறாங்க, உண்மையிலே பண்ணுறாங்களா, நம்மளையே காலையில் உம்பளுக்குறாங்க, கேம் ஆடுறாளா திவ்யா? டைட்டில் வின்னர் ஆகிறதுக்காக அவன் அண்ணன் அந்த குடும்பமே வன்மத்தை கக்கி ஏற்றி விட்டு போனாங்க. அதுக்காக வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீ தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் வினோத்து தான் டைட்டில் வின்னரு, பாரு தான் ரன்னரு. உன்னால் டைட்டில் வின்னர் ஆக முடியாது திவ்யா. ஏன்னா நீ கேமே ஆடலை. இந்த மாதிரி ப்ராங்க் தான் உன்னால் பண்ண முடியும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.